பி குட் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாட்டோட அரசியல்வாதிகள் தான் மிகச்சிறந்த நடிகர் நான் நினைக்கிறேன். கமல் சார் கூட ஒரு பேட்டியில் கூட சொல்லுவார், ஒரு படத்துல ஃபுல் வில்லன் அவர் தான், ஒரு ஷாட்டு கூட கட் பண்ணாத இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், வெட்டிடாதீங்கன்னு சொன்னாராம். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ஒரு 10 நாளில் செத்துருவாருங்க மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஐயோ ஏன் அது மாதிரி ஸ்வாஸ்டிக் பண்ணுவாங்க இல்லையா, விவேகானந்தர் போல நிக்கணும்னு தோணிச்சு நிக்கிறேன். ரஜினி சார் மாதிரி சிவகார்த்திகேயன் பண்ணும்போது ரஜினி சார் கிளாப் பண்ணலையா, இளையராஜா அண்ணா அவருக்கு நிறைய பண உதவி பண்ணுவார். இப்போ ஒரு விஜய் இப்போ படம் வருதுன்னா ஜனநாயகத்தில் காமெடி இருக்குமா, இருக்காது. ஆடியன்ஸ் எவ்வளோ நிற்க போகிறான், ஜே நிற்க போகிறான். டேக்கிங்ஸு, மேக்கிங்ஸு, ஃபைட்டு, யாரெல்லாம் அவரை பார்த்து அனுபவப்படுவாங்களோ அவங்கெல்லாம் செத்தப்புறம் அவர் செத்தாராம். கரண்டு தான் பிரிச்சே, வேட்டி கசங்கன்னு வேட்டியை அவுத்து வச்சுட்டாங்க. தன்னை பக்கத்தில் எழுதின வசனத்தை பூரா இவர் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டாரு. தேங்காய் சீனிவாசன் ஐயா அளவுக்கு இல்லை காமெடிங்கிறது. இப்போ ஊறுகாய் ஆயிடுச்சு, பயம்லாம் கிடையாது. இதுதான் எம்ஆராதான் இருக்குன்னா இது, பரப்புனா புறப்பட்டு ஏன் உனக்காகலாம் நான் மாற்ற முடியாது, ஓண்ட நான் போய் சொல்லி மறைச்சிக்கிட்டு ஐயோ நான் போயிட்டு வந்துட்டேன் இந்த தப்பு வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. வெளிப்படையா நான் இந்த தப்பை பண்ணுவேன், அந்த தப்பை உன்ட்ட சொல்லிடுவேன், நீ புரிஞ்சுக்கும். ஆமாம், தெளிவாக இரு. சரி எப்படியும் பொழிஞ்சு போட்டுன்னு விட்டுறது தான். ஆமாம், அதெல்லாம் காரில் போகும்போது கூட எந்த ஊருக்கு போனாலும் ஜாக்கிரதையாக போக சொல்லுவாரான் டிரைவரை. குழந்தைங்க அடிபடுபட்டே நம்ம குழந்தையா கூட இருந்துருந்தா அப்படி வர்றான் எந்த ஊருக்கு போனாலும். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, எந்த பெண்ணை தொடர்போ பழக்கமோ வச்சாலும் அந்த பெண்ணுக்கு வந்து செய்ய வேண்டிய சகல மரியாதையும் செஞ்சிருவான். யாரையுமே ஏமாத்துறது ஒரு ஓப்பன் தான். வருது எந்த வரியா முடிஞ்சுதா, உனக்கு என்ன வேணும், 5000 வேணுமா, ரைட்டே இவளுக்கு 5000 கொடுத்துட்ற அக்கௌண்ட்லேருந்து, அவ்வளோதான். அது மாதிரி ஒரு அவரை பற்றி நிறைய சம்பவங்களாக படிச்சு. மலேசியா சம்பவம், மலேசியா இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. நல்லி குப்புச்சாமி செட்டியார்ட்ட இவர் வந்து புடவை வாங்குறாரு. புடவை வாங்கிட்டு செக் கொடுக்குறாரு. எவ்வளோ செட்டியார் ஆச்சு, 15000. 15 ரூபாய்க்கு சேலைகள்லாம் எடுத்துட்டாங்களா, ஓகே முடிஞ்சுது போங்க, 15000 செக் பிடிங்க. செட்டியார் கொஞ்சம் ஷாக்கு தான். செக்கு கொடுக்காரு, செக்கு சரியாக வருமா, அது சினிமாக்காரங்க செக். யோசிதானே, என்ன யோசிக்கிறீங்க, சினிமாக்காரன் செக்கு கரெக்டாக இருக்கும் போ. ஓகே, கரெக்டாக சினிமாக்காரன் செக்கு ரிட்டர்ன் ஆகி போச்சு. 15000 ரிட்டர்ன் ஆகி போச்சு. இவர் செட்டியார் அலைகிறாரு. இவர் பிடிக்க முடியல. ஷூட்டிங்கில் இருக்கார், பிஸியாக இருக்கார், பார்க்க முடியாதுன்னா கூட இருக்க கஷ்டம், அதெல்லாம் பேச முடியாது, பயங்கர கோவத்தில் இருக்காருன்னு எல்லாம் மிரட்டி விட்றாங்க. ஒரு வாட்டி எதிர்ப்பு பிடிச்சிட்டார். என்னென்ன செக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அண்ணன், செக்குனா ரிட்டன் ஆகலையா, செக்கு சொல்கிறது நிற்காது, செக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு, அதான் செக்குன பேர் உனக்கு அர்த்தம் புரியாதா, சுற்றிக்கிட்டே இருக்கும். போ எவ்வளோ 15 ரூபாயா, வா சுற்றி முடிஞ்சது, மாடு டயர்டாகும்ல, அப்போ வந்து ரூபாய்த்து கொடுத்துறேன். இல்லைண்ணே பார்த்துனேன், சரி கொஞ்சம் இருக்கு, ஒரு 5000 ஒரு 3000 கொடுத்துறியா, 3 மாதம் அப்போ செக்கெல்லாம் நீயே வச்சுக்கியா, போயா கேஸ் போட்டுருவேன் வச்சிருவேன், எந்த பயம் கிடையாது. இதை சீனாவே பண்ணியிருக்காருண்ணே. பலே பாண்டியா படத்தில் சிவாஜி கடன் வாங்கியிருப்பாரு, அவர்கிட்ட கேட்க வந்திருப்பாங்க. இவர் போய் நிற்பார், ஏய் என்னடா இதுக்கு வந்தீங்கன்னு. இல்லை பணம் கொடுக்கல, நாங்கள் கேட்க வந்த பணம் இல்லை, பணம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஏன்டா கேட்குறேன் அப்படின்னு. சூப்பர் டைலாக். என்ன மேட்டர்னா, அது கடன்காரங்களாம் வந்து நிற்கிறாங்க, ஒரு டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவார். ஏன்டா வந்து நிற்கிறீங்க, அண்ணே உங்கள்கிட்ட கடன் கொடுத்தோம், நீங்கள் தரமாட்டேன்றீங்கண்ணே. நான் என்னடா சொல்லி கடன் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லி கடன் வாங்கினீங்க, இல்லைன்னு நான் சொல்லி தானடா வாங்கினேன், ப்ரெஃபராக இருக்கும் என்கிட்ட இல்லை போங்கடா. படத்துலையும் வச்சாரு, நிஜ வாழ்க்கை பயம் கிடையாது. இவரை பாராட்டுவதற்காக மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா ரெடி பண்ணாங்க. அவருடைய படங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் மிரண்டாங்க. என்னடா ஒரு மனுஷன் இந்த வரத்து வரான், நிச்ச ஆள் உயரத்துலையும் கம்மியானவன், ஆனால் ஃபிக்ஸ் உதறிக்கிட்டு ஃப்ரேமில் நிற்கவே மாட்டேன்றாரு. கூட்டம் பயங்கர கூட்டம் மலேசியாவில். இவர் பேச போகிறார், இவருக்கு பாராட்டு விழா, எம்ஆராவுக்கு பாராட்டு விழா போகிறார். ஃபஸ்ட் டைம் போகிறார். மக்களை பார்க்குறாரு, வலிஞ்சு நிற்கிறாங்க, அங்கங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. எடுப்பிலே மயக்க பிடிச்சிட்டு, ஒரு சினிமா கூத்தாடியை பார்க்க வந்திருக்கிற கூத்தாடி கூட்டங்களே, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? வேலை இல்லாமல் தான் வந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பிழைக்க லாய்க்கு இல்லாதவங்கெல்லாம் மலேசியாவில் ஓடி வந்தவர்கள் தானே நீங்கள். அவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர் கோட்டுக்கிட்டலாம் போட்டு நிற்கிறாங்களா, கிளிக்கிறாரா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சினிமாக்காரர்களெல்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று எண்ணி ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள். நாங்களெல்லாம் யார் தெரியுமா, பக்கா ஃப்ராட். சினிமாக்காரர்கள் பக்கா ஃப்ராட். எப்படி தெரியுமா, நாங்கள் வாங்குகிற பணத்தில் வரி கட்டுவதில்லை, முக்கால்வாசி பணம் கருப்பு பணத்தை அடிப்பது நாங்கள் தான். எல்லா ஹீரோக்களையும் நேர்மையானவர்களும் எண்ணுகிறீர்களா? ஒருத்தங்கூட உருப்படியானவங்க கிடையாது, ஒருத்தங்கூட யோக்கியம் கிடையாது. சிவாஜி கணேசன் என்ற ஒரு நடிகன் அள வச்சு எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான்.
எம்ஜிஆர் என்ற நடிகர் சின்ன பசங்களுக்கு சண்டை போட்டு கத்தி சண்டை அந்த சண்டை போட்டு அவர் ஒரு வீரனாக காண்பித்து ஏமாத்தி கொண்டிருக்கிறார். செமினி கணேசன் என்ற ஒரு நடிகன் பொம்பளங்களை காதலிச்சு பிள்ளைங்களுடைய படிப்பெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறார். சமுதாய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருப்பதுதான் நாங்கள். நான் இரத்த கண்ணீர் படத்தில் கட்டிய மனைவியை விட்டு விலைமாது வீட்டிலே போய் கிடக்கிறேன். இது என்ன நல்ல கருத்தா? இதை பார்த்து நீங்கள் என்னை சிறந்த நடிகர் என்று கூட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களை போன்ற முட்டாள்கள் யாராவது உலகத்தில் உண்டா? வந்தவர்களுக்கு ஒன்றும் புரியல, கைத்துட்டாங்க. இப்பவும் நீங்க மலேசியாவில் எம்ஆர் ராதா ஸ்பீச் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. என்ன கிழிக்க முடியுமோ தன்னை சினிமா துறையை பத்தி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருப்பார். அப்படி ஒரு அசாத்திய தைரியம், திறமை கொண்ட ஒரு நடிகர். இப்போ இந்த வருஷம் இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இதுல பாலையான்னு ஒரு தனி இடம் இருக்கு. தில்லான மோகனாம்பால் ஆகட்டும், திருவிளையாடல் ஆகட்டும், அவரை பத்தி உங்களோட கணிப்பு? பாலையான் ஒரு நடிகன், காமெடி நடிகனுக்கு என்ன பிளஸ்ஸா இருக்கணும்னா அந்த முகத்துல ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும். அது பாலையாவுக்கு பேசிக்காவே இருந்துச்சு. அப்படி பார்த்தாலே ஒரு அப்புராணி மாதிரி, ஒரு அப்பாவி மாதிரி. அவர் பேசுறதே பாவம் போல இருக்கும். ஆனால் வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும், நல்லா குண்டு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால அவர் மூஞ்சியை பார்த்தாலே ஒரு இன்னசென்ஸ். அவரை வச்சே படங்கள் பாமா விஜயம் அவரை வச்சே இருக்கும். ஊட்டி வரை உறவு அவரை வச்சே இருக்கும். ஏன் காதலிக்க நேரம் இல்லை, அந்த ஒரு காட்சி போதாதான்? அந்த கதையை கேட்கும்போது அப்போ அந்த ஒரு இன்னசென்ட்டான முகம், ஒரு பயந்த ஒரு தோற்றம் கொண்ட ஒரு முகனதும் அந்த நாகேஷ் அந்த கதையை சொல்லு அவரால் ஈஸியாக ஆக்ட் பண்ண முடிஞ்சது. அதனால் பாலையாண்டனுக்கு கிடைச்ச முகம் அவருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தனால அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் மிக பிரமாதமாக சோபிச்சு. இந்த ஊட்டி வரை உறவு படத்துலங்கய்யா தப்பு பண்ணிடுவார். அதை சிவாஜி ஐயா கண்டுபிடிச்சிருவார். மனைவி இருக்கும்போது ஒரு ஓரமாக ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பார். சிவாஜி கேஷ் என்னப்பா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்லைடா இந்த இடத்துல இப்படி நான் உட்காந்தது இல்லையா, அதை உட்காந்து பார்க்குறேன். ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் சொந்த நிலையில தான் இருக்கும். அதான் சொந்த. அது எப்படி வரும்? அவர் வீட்டில் அவர் உட்காந்து எழுத முடியாது. மிகப்பெரிய கலை, ஒரு டைமிங் சென்ஸ். அதே திருவிளையாடல் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கம்பீரமும் அந்த பாடகன் இதுவும். அப்புறம் தில்லான மோகனாம்பால் ஐயா என்ன மாதிரி இருக்கு அதுல? அந்த மேல வாசிக்க என்ன அது உடம்பெல்லாம் குலுங்கும். அந்த ஒரிஜினலா வாசிக்கிற மாதிரியே அந்த மூஞ்சி, அந்த பட்டை, அந்த குங்குமம் டங்க 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 அது அடிக்கும் போதே நமக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி பார்க்குற ஃபீல் கிடைச்சது. அது அவருடைய முக அமைப்பே ப்ளஸ் பாயிண்ட். அந்த இன்னசென்ஸ் அது ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு, பாலையானுக்கு. இப்படி இந்த வருஷத்துல சந்திரபாபு ஐயா ஒரு முக்கியமான இடம். நான் நார்த்துக்கு போயிருந்தப்போ கூட ஒருத்தங்க சொன்னாங்க, அதாவது சந்திரபாபு சார் அவங்களுக்கு அந்த மாடர்ன் ஆஃப் ஆக்டிங், அந்த ஸ்டைலு, அந்த பாடுற விதங்கள், இதெல்லாம் பிரமாதம். நீங்கள் சந்திரபாபு நீங்கள் எப்படி பார்க்க? சந்திரபாபு நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்திலே ஒரு மேல்நாட்டு கலைஞர் மாதிரி பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணி பெல்ட் போட்டு டான்ஸ் ஆடின விதமாக இருக்கட்டும், பாட்டு பாடின விதமாக இருக்கட்டும், எல்லாமே அமேசிங் தான். அவர் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு மாடர்ன் தாட்டை கொண்டு வந்தார். சபாஸ் மீனா படத்தில் கூட சிவாஜி சார்ட்ட கதையை சொன்னதும் சொன்னாராம், இந்த கூட வர்ற காமெடி கேட்டு சந்திரபாபு பண்ணால் தான் ஏன் சரியாக இருக்கும், நீங்கள் சந்திரபாபுகிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னா. எனக்கு அப்போ பார்க்கும்போது எனக்கு சந்திரமுகி ஞாபகம் வந்துச்சு. சந்திரமுகி கதையை கேட்டது ரஜினிகாந்த் இந்த கூட இருக்கிற கேரக்டர் வடிவேல்கிட்ட போய் பேசுங்க, வடிவேல் நடித்தா தான் நான் இதில் நடிப்பேன்னாரு. அது மாதிரி சிவாஜி சார் சபாஸ் மீனா பண்ணும்போது சந்திரபாபு நடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும், நான் நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவனை புக் பண்ண. அதோட இன்னொரு விஷயங்கய்யா, சிவாஜி ஐயாவோட அதிக சம்பளம் வாங்கினார். அது அவருடைய தென்னாவட்டு. கேட்குறாரு அவர் போய் ப்ரொடியூசர் போய் பேசுகிறாங்க. அவர் பேசுகிறாரு, கணேசன் அண்ணன் தான் சொன்னார் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு சொன்னார். ஓ கணேசன் சொல்லிட்டாரா? கணேசனுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. 1,05,000 எனக்கு சம்பளம், ஓகேவா? ஒன்றும் புரியலை இவங்களுக்கு. எப்படி புரியாது? 40 ரூபா 50 ரூபான்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சிவாஜி சார் கேட்குறாங்க, என்னென்ன சம்பளம் உங்களுக்கு மேலே கேட்குறாங்க, கொடுங்கடா. அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்தாலும் கொடுத்துருங்க. அவரோட பெருந்தன்மை பாருங்க. அவர் இடத்துல அதெல்லாம் பார்க்காதீங்கடா. அந்த கேரக்டருக்கு அவன் நல்லா இருந்தால் அவனுக்கு கொடுத்துருங்க, பண்ணட்டும் அவன். அந்த மாதிரி அவற்றை ஒரு அசாத்திய திறமை. சந்திரபாபு ஒரு முகத்தாலேயில் வந்த ஆள் இல்லை, அவருடைய டேலண்டால் ஜெயிச்சார். அந்த டான்ஸு, அந்த பாட்டு பாடுற வாய்ஸு, உனக்காக எல்லாம் உனக்காக, புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. மாதிரி அவருடைய திறமையில் ஜெயிச்ச ஒரு நடிகர் சந்திரபாபு என் கணக்கில். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த எப்படி இது நமக்கு இருக்க ஒரு சிலைங்க. அதே காலகட்டத்தில் தங்கவேலு ஐயா, அதே என்எஸ்கே கிட்ட இருந்து வந்தாங்க. தங்கவேலு ஐயா அவரை பற்றி சொல்லும்போது எந்த ஒரு டைலாக்கும் அவர் தப்பாக சொன்னதில்லைன்னுவாங்க. தங்கவேலு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சான ஆள். அவர் சிறந்த நடிகர், ஆகச்சிறந்த நடிகருக்கு இந்த ஒரு படம் போதுமே, கல்யாண பரிசு, மன்னாரன் கம்பெனி. யதார்த்தமான ஒரு கேரக்டர்.
இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. இப்ப வரைக்கும் இன்னும் 100 வருஷம் கழிச்சா கூட அது ஒரு பெரிய அது ஒரு வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்குல்ல. பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் வேலைக்கு போகணும்னு சொல்கிறா, வேலை கிடையாது. என்ன பண்ணுறது, சரி சோறுலாம் வச்சு கூட நான் முக்கியமான வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், அது வேலை ஒரு பெரிய மன்னாரன் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு போய் பார்க்கில் போய் உட்காந்துக்குவார். பார்க்கில் உட்காந்துட்டு ஒரு எல்லாம் வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் போய் வீட்டுக்கு வந்துடுவார். இது அந்த ஒரு அவர் கிடைச்ச கதாபாத்திரம் அப்படி. அப்புறம் அவர்கிட்ட வந்து அவற்றையும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் முகத்தில். அவர் அந்த காலங்களில் படும்போது அக்காலத்தில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100க்கு மேலே பாட்டு பாடியிருக்காரு. யாருக்குமே தெரியாது. ஐயோ, எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் ஒரு பாட்டு பாடுவார். அலிபாபா 40 கூட ஒரு பாட்டு இருக்கு. உல்லாச உலகம் உனக்கே எனக்கே சொந்தம் செய்யடா 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 என் மீசனரைச்சு போனதுனாலே மீசனரைச்சு போனதுனாலே ஆசனரைச்சு போயிடுமா. அவரு மக்களுக்கு ரசிக்கும்படியா யதார்த்தம். தங்கவர்கிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா யதார்த்தமான ஒரு யதார்த்தம். ரொம்ப அலட்ட மாட்டாரு, ரொம்ப அப்படி இப்படிதான் பண்ண மாட்டாரு. ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படியா சாப்பிட்டியா இல்லையா, இப்படிதான் பேசுவாரு. விகேஆர் அதை பத்தி சொல்லுங்க. இப்ப நீங்க யதார்த்தம் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்து விகேஆர் 4 தலைமுறை நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். ஏன்னா இந்த வருஷம் வந்து அவருக்கு 100ஆண்டு விழா. விகேஆர் சூப்பர் 100ஆண்டு விழா நடிகரோடு எனக்கு அவரோடு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நான் பிரஸ் ரிப்போர்ட்டா இருக்கும்போது என் மேல அவர் ஒரு பாசமா இருப்பார். வாயா கண்ணா, வா 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 வாயா, உட்காரியா உட்காரியா, அந்த கண்ணா வந்திருக்கான் காப்பியை கொண்டா. யதார்த்தமாக இருக்கும். டி நகரில் ஒரு வீடு, சாரி ஸ்ட்ரீட்டில் இருந்தார். என்டி ராமராவ் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவர் வீட்டில். அப்போ அவர் பேசும்போது நான் அவரோட ரசிச்சிருக்கேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னை எழுத சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர் சொல்ல நான் எழுதிக்கிட்டு இருப்பேன். அவர்கிட்ட தட்சிணாமூர்த்தின்னு ஒரு கணக்கப்பிள்ளை இருப்பார். அவர் தான் மேனேஜரு. அந்த வரவு சொல்லலாம் பார்க்குறாரு. அவருடைய பையன் கூட மிகப்பெரிய கேமராமேன் ஆனார். அப்போ அந்த தட்சிணாமூர்த்தி என்ன உட்காந்துக்கிட்டே இருப்பார். விகேஆர் இப்படி என்ன பேசிகிட்டு இருப்பார். தட்சிணாமூர்த்தி என்ன நடுவில் உட்காந்துருப்பார். அப்புறம் என்னய்யா, தட்சிணாமூர்த்திக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக் விடணும், விட்டா அவருக்கு 10 நிமிஷம் தூங்குவாரியா, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோமா அப்படின்பார். விகேஆர் வீட்லேயே சாப்பாடு 3 பேருக்கு நடக்கும். சாப்பிட்டு முடிச்சதும் என்ன தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு 10 நிமிஷம் பிரேக் அப்படின்பாரு. அந்த ஆள் பாருங்க எழுதிக்கிட்டே இருப்பார். ஓகேண்ணா ஐயா இப்படி தூங்குவார். உடனே வேணா வச்சுட்டு உடனே விகேஆர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா அந்த பேச்சில் வந்து ரொம்ப ஒரு ஊர்க்காரங்க பேசுகிற மாதிரி ஒரு சிம்பிளாக எளிமையாக வாழ்க்கை. அப்படித்தான் ஆண்பாவம் படத்தில் கூட அந்த வசனம் வரும், பிரமாதமான வசனம். அந்த தேட்டர் கட்டி தேட்டர் திறப்பு விழாவில் பேசுவார். பொதுமக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம். முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இதில் ஒரு பெரிய அன்பு மிக்க பெரியவர்களே அதெல்லாம் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னென்னு கேட்டேன், ஐயா குளத்தை வெட்டின ஒரு வயலும் குளிக்க வரல, கோயிலை கட்டின ஒரு வயலும் கும்பிட வரல, பள்ளிக்கூடத்தை கட்டின ஒரு வயலும் படிக்க வரல. என்னடா ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத பேர்களாக இருக்கான்னு சினிமா கொட்டவே திறந்தேன். எல்லா பேரும் வந்துட்டான். ஒரு யதார்த்தமாக பேசுறது, எந்த சீனையுமே சீரியஸும் பண்ணுவார். ஆமாம், நல்லா சீரியஸ். இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம பார்மகளே பார்ல ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. சிவாஜிக்கு ஆணவமா இருக்கிற கேரக்டரை உடைச்சு ஒரு 2 பொண்ணுல ஒரு பொண்ணு உன்னோடது இல்லைன்றதை ஓப்பன் பண்ணுவாருங்க. அப்போ என்னப்பா, அதாவது அப்படியே முரண்பட்ட பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு அப்ராட்ல இருந்து 2-3 பேர் அனுப்பிச்சாங்க. 2 தோற்றம். எனக்கு என்ன ரொம்ப இருந்தாங்க, எங்க அப்பாவோட பட்டிக்காடா பட்டணமால நடிச்சிருப்பாருங்க. அப்புறம் நான் முதல் அம்மம்மா பாட்டுல தான் நான் நடிச்சேன். அப்போ கூட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே விகேஆர் அண்ணனோட தான். அப்படி முன்னாடி இருப்பாரு, நான் நடிச்சேன். அப்பேற்பட்ட கலைஞர். அதே மாதிரி இதுங்க ஊட்டி வரைவரவு கூட. ஊட்டி வரைவரவுல மனோ முத்துராமன் சார் சிவாஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சிவாஜி சொல்லுவார், அப்பா பெரிய டாக்டர், FRCS, அது அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் பெரிய படிப்பு தானே, பார்த்துக்கலாம். ரொம்ப சாதாரணமா நம்ம மாட்டுக்கார வேலைன்னு ஒரு ஃபேமஸ் டைலாக். அந்த மாட்டு கொட்டைகளை கூப்பிடுவாங்க அர்ஜென்ட்டா வரும்போது. உள்ள வரும்போதே கிட்ட என்னடா அவ்வளோ அர்ஜென்ட் மாட்டு கொட்டைகள், ஏசு பிறந்துட்டாரோ அப்படின்னு. ரொம்ப என்ன அற்புதங்க. 4 தலைமுறை. அப்பவும் நடிச்சாரு, மணிரத்னம் சார் படத்துல நடிச்சாரு. இப்போ அந்த இருக்கிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் ஃபாலோவில் இருந்தாருங்க. அவர்கிட்ட வந்து ஒரு யதார்த்தம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தங்கவலன மாதிரி எளிதாக பேசக்கூடியவர். அது ஒரு சினிமா வசனமாக எடுத்துக்க மாட்டார். ரொம்ப கேஷுவலாக அங்கே வசனத்தில் ஒரு மாதிரி இந்த தெலுங்கு தமிழில் இருந்தால் கூட கட்டபொம்மன் கூட ஒரு அருமையான சீன் உண்டு. எட்டப்ப நாயக்கராக நடிச்சிருப்பாரு. அப்போ வெள்ளைக்காரங்க சொல்லுவாங்க, அவன் எப்படி எங்களை நாய் என்று சொல்லலாம், கட்டபொம்மன் யாரு என்று எங்களை நாய் என்று சொல்வதற்கு அவன் யார், துறையவர்களே நாயோட நன்றி உள்ளது தானே விடுங்கள். அவன் நாய் சொல்றதுக்கு அவன் கேவலமா இருப்பான்,
கேஷுவல் அடிப்பாரு. விடுங்க, நாய் நன்றியுள்ள பிராணி தானே, அப்படித்தானே சொல்லியிருக்கேன், எடுத்துக்கொள்வோமே அப்படின்பாரு. அதாவது அவருடைய பேச்சு வழக்குகள், அந்த யதார்த்தங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சிரிச்ச முகமா இருப்பாரு. நமக்கு ஏதோ ஒரு வேண்டிய பெரியப்பாவோ சித்தப்பாவோ தாய் மாமா அந்த மாதிரி ஒரு லுக்கில் கூட இருப்பாரு. நம்ம வீட்டுல சொந்தக்காரன் அந்த ஒரு ஃபீல். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.